அவன் ஒரு முட்டா பையங்க. அவன் தான் கற்பனையில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா நாட்டு மக்களையும் முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்கான். திமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லையா விஜய் தான் வந்துருவாரோ. எல்லாருமே தலைவனை பார்த்து தான் மக்கள் பண்ணுவாங்க. ஆனா இவன் மக்களை பார்த்து இவன் பண்ணிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ்ங்கிறதே வந்து குறுக்க மறுக்க போனாவே அது தப்புங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி வச்சுட்டான். தேர்தலுக்கு பணம்லாம் எதுல போகுது? ஆம்புலன்ஸ்ல தான் போகும். அந்த ஆளு எங்க உட்கார்ந்துருக்கான்னு கூட தெரியாது. ஆனா அந்த ஆளுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு தற்குறின்னு சுத்திட்டு இருக்காங்களே, இந்த தற்குறியெல்லாம் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் யாரு? அனாதையா தானே இருந்து செத்துன்னு சொல்றீங்க, வாரிசு இல்லைன்னு தானே சொல்றீங்க. அதோட கணக்கு வழக்கெல்லாம் எங்க? வணக்கம் என்னன்னு கேசர். வணக்கம் நிரோஷா மேடம். எப்படி இருக்கீங்க? பத்தத்துல ஒரு சமாதானத்தோடு இருக்கும் இல்லையா? சமாதானமா? யார் கூட? திரும்ப உங்க எக்ஸ் கூட போய் சமாதானம் ஆக போறீங்களா? எக்ஸ் கூட போய் சமாதானம் ஆக போறேன்? எதை வச்சு சொல்றீங்க? இல்ல ஏதாவது கட்சி மாறிட்டீங்களா? எப்படி திடீர்னு என்ன வெள்ளை கலர் ஷால் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? வெள்ளை கலர் ஷால்? கரண்ட் இல்லாம வீட்டுல ஏதாவது மாத்தி போட்டு வந்துட்டீங்களா? ஹலோ, ஒரு விஷயம், ஒரு கட்சி துண்டை நம்ம போட்டுக்கிட்டு போய் மீடியாவில் போய் உட்காந்து பேசணும்னா நம்ம பேசுன வீடியோ போட மாட்டேங்கிறாங்க. ஏன் போடுவாங்களே? நீங்க பேசுறதா எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹலோ, போயிட்டு இருக்குன்னா அது உங்க சேனல்ல போடுறீங்க, மத்தவங்க சேனல்லாம் போடுறானுங்களா? எங்கெங்கயோ போய் என்னன்னோ பேசிட்டுலாம் வர்றேன், ஆனா போட மாட்டேங்கிறாங்க. அது இந்த பெண் மீடியான்னு எது திமுக காரங்களோட மீடியாவும் அவனுங்களே நல்லா கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போடணுமோ போடக்கூடாதா? போட மாட்டேங்கிறாங்க. பேமெண்ட் கரெக்டா கொடுத்துறாங்களா? பேமெண்ட் கொடுத்துறாங்க. பேமெண்ட்டுக்காக பேசுறோம், பேசுறது வரணுங்கிறதுக்கு தானே பேசுறோம். ஆமா, இருந்தாலும் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பேசுவோம். அது போதுமே. அது போதுமேண்ணா? ஐயோ, நீங்க என்னங்க, காசு இருந்தா போதும், நம்ம திறமை வெளியில தெரிய வேணாம், நம்மள யாருன்னு 4 பேர் பார்க்க வேணாம், நாம எதுக்காக வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு? உங்க திறமை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன திறமை? உங்க திறமை எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த ஷாலுக்கு என்ன மீனிங் அத சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஷாலுக்கு மீனிங், ஒரு மீனிங் வந்து சமாதான புறா. அந்த புறாவை யாருக்கு பறக்க விடுறீங்க? யாருக்கு பறக்க விடுறோமா? மக்களுக்காக பறக்க விடுறோம். புரியுதுங்களா? மக்கள்லாம் ஜாதி வெறி எடுத்து மத வெறி எடுத்து அடிச்சுக்க போறாங்க. எப்போ? எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமா. இல்லையே, திமுக வந்தா எல்லாம் சமாதானம் சனாதானம் தானே. ஹலோ, அது திமுக வந்தா ஒருவேளை வரல அப்படின்னா என்ன நடக்கும்? இவ்வளவு நாளா நீங்க திமுக வரும்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் திருப்பி ஏதாவது பல்ட்டி அடிச்சிட்டீங்களா? பல்ட்டி அடிச்சோமா? அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவனே பல்ட்டி அடிச்சு நம்ம ப்ரோக்ராம் போட மாட்டேங்கிறாங்க. விஜய் தான் வந்துருவாரோன்னு பயந்து போட மாட்டேங்கிறாங்க. அவங்களே அப்படி இருக்கிறப்ப நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. ஆமா, திமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லையா விஜய் தான் வந்துருவாரோ அப்படின்னு. ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்திருக்கான். விஜய்னா பயம். ஆமா, விஜய்னா பயம்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமா, சீரியஸா சொல்றேன். சீரியஸா வேணாம் சார், நல்லாவே நார்மலா சொல்லுங்க. அப்போல போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டுன்னு சொல்லவா? இல்ல, அதுதான் அந்த மாதிரி சீரியஸா வேணாங்கிற. நார்மல் வார்டுல இருக்கிற மாதிரி பேசுங்க. நார்மல் வார்டுல? அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது எந்த எதுக்காகவும் கிடையாது. ஒரு தலைவனும் ஒருத்தன், யாரு? விஜய். ஆமா. இது என்ன தெரியுமா? முந்தான. அது தெரியும். புரியுதுங்களா? இப்படியே புடிச்சுக்கிட்டு போறான். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். யாரோட முந்தானிய புடிச்சிட்டு போறாரு? உங்களுக்கு தெரியாத? தெரியாதே. யாரு கூட கல்யாணத்துக்கு போனாரு? அது உங்க சின்ன அண்ணி, உங்க எக்ஸோட சின்ன அண்ணி. புரியுதுங்களா? அந்த முந்தானி தான். அவங்க வெளியில தலையே காட்டலையே, அவங்க பாட்டுக்கு எங்கேயோ சைலண்டா இருக்காங்க. நீங்க தான் வந்துட்டு பேசி பேசி திரும்ப திரும்ப அவரோட என்னத்த பேசி பேசி திரும்ப திரும்ப. ஆமா, இது முந்தானன்னு தெரியுதுல. ஆமா, புரியுதுங்களா? இதை நான் புடிச்சிருக்கேனா விட்டுட்டேனா அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப என்ன பண்ணிருக்கேன்? புடிச்சிருக்கீங்க. புடிச்சிருக்கேனா? ஆனா எதை புடிச்சிருக்கேன் எதுன்னு தெரியல, இன்விசிபிள்ல இருக்கு. முந்தானே புடிச்சிருக்கேன். இந்த மாதிரிதான் விஜய் புடிச்சிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஆமா, அத சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு இத போட்டேன். கட்சி கொடி போட்டிருக்கேன்னு சொல்லி உடனே கட்சியிலேயே நான் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க.
ஆமா, நான் இல்லாட்டினாலும் இருக்கிறேன், ம். இல்லைனாலும் இருக்கிறேன். உங்க கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையா? ம். ஹலோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது மாதிரி எல்லாரும் இருக்கானுங்க. ம். ஆ? அவங்க இல்ல சரி, நீங்களும் எப்படியா? நாடு எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். ம். புரியுதுங்களா? ஆமா, தலைவன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. கரெக்ட் தான். ஹலோ, என் தலைவன் மு.க. ஸ்டாலின். ம். தலைவன் எவ்வளியோ அவ்வளின்னா நீ அவர் என்ன? நல்ல தெளிவு தானே. அப்ப நான் தெளிவா இருக்கேனா? மேபி. மேபியா? ம். தெளிவா இருக்கிறேன்னு சொல்லணும். சரி விடுங்க. ம். விஜய் ஒரே பிரச்சாரம் அப்படியே அனல் பறக்க சூடு பறக்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன அவர் கால் தரையில படலையே. வீடு விடால போய் வாக்கு கேட்கணும். அவர் இன்னமும் ஒரு டெம்போ டிராவலர்ல போயிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? ஒரு விஷயம் ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரு? முன்னாள் என்னோட எக்ஸ். ம். ஒண்ணும் இல்ல, இப்படிதான் கேமரா அப்படின்னா பக்கத்துல போய் இப்படி இருந்து நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாவே அத்தனை பேரும் பார்த்துருவோம். ம். தெரியுமா? ம். ஓ, நீங்க அப்படி வரீங்க. அப்புறம் வீடு வீடா போய் பிச்சை கேட்கணுமா? சோ அப்படின்னா இப்ப இருக்கிற உங்களோட தலைவர் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு ஓட்டு கேக்குறாரு. அதுக்கு பேர் என்ன அப்போ? மு.க. ஸ்டாலின் ஐயா தானே சொல்றீங்க? ஐயாவை தான் சொல்றேன். ஆஹ் அவர் வயசான காலத்துல சும்மா உட்கார முடியாம ரெஸ்ட் எடுக்காம அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் வாக்கிங் போகும்போது ஓட்டு கேக்குறாரு, மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஓட்டு கேக்குறாரு. இவ்ளோ இந்த 5 வருஷம் ஆட்சியில மெட்ரோ ட்ரெயின் பக்கம்லாம் அவர் போவே இல்லையே. இப்ப மட்டும் போறாரு. அதான் ம். ஒரு விஷயம் தெரியுமா? ம். மெட்ரோ ட்ரெயின்ல டிக்கெட் 40 ரூபா. ஆமா. 40 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அதனாலதான் போகல. இப்பதான் காசு வந்திருக்கா? அப்புறம் அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே எதிர்பார்க்கறீங்க. ஓஹோ. இப்படி பேசினாதானே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இல்லையே. இல்லையா? சரி, எல்லாரும் எப்படியோ ஓட்டு கேக்குறாங்க. உங்களோட எக்ஸ் இப்ப எப்படி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு எல்லார்கிட்டயும் போயிட்டு? அவர் ஏன் கேட்கணுங்கிற புரியுதுங்களா? ஓ, நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டாலே ஓட்டு வந்து விழுந்துரும். அவ்வளவுதான். ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. தோத்து போற கட்சிகள் தான் வீடு வீடா போய் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்பானுங்க. ஆனா ஜெயிக்கிற கட்சி என்னைக்குமே போய் மக்களை போய் சந்திக்க மாட்டானுங்க. இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் இப்படி பண்ணி உட்காந்து போனுங்க, பேசுறீங்க? இப்படியே கால் மேல கால் போட்டு ஹாயா அப்படின்னு கற்பனையில இருப்பானுங்க. ம். ஆமா. ஆனா இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க தெரியுமா? யாரு? மக்கள் தான். மக்கள் தான். ரொம்ப அறிவில் சிறந்த ஞானிகள். தமிழ் சமூகம் வந்து சாதாரண சமூகம் நினைக்காதீங்க. உலகத்திலேயே அதிபுத்திசாலிகள் தமிழ் சமூகம் தான். அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆமா, தெரியுமா? இல்ல, எனக்கு புரியுது. ஆனா புரியல. ஏன்னா விஜய் வந்து வீட்ல இருந்தே ஓட்டு கேட்டாலே எல்லா ஓட்டு வந்து தானா விழுந்துரும்ன்றீங்க. விஜய தூக்கி பிடிச்சு பேசுறீங்க. உங்க தலைவன் விஜய தூக்கி பிடிச்சு போச்சா? விஜய தூக்கி பிடிச்சா? அவன் ஒரு முட்டா பையங்க. அவன் தான் கற்பனையில உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா இந்த நாட்டு மக்களையும் உட்காந்து, ஐயோ என்னத்த சொல்றது, நாட்டு மக்களையும் முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்கான். ஆமா, எல்லாரையும் முட்டாளாக்குனது யாரு? ஆமா, மு.க. ஸ்டாலின் உடனே நினைச்சிடாதீங்க, அவரு கிடையாது. படிக்காத பையெல்லாம் பாஸ் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லி பாஸ் போட்டது யாரு? கொரோனா டைம்ல ஆல் பாஸ் எவன் கொடுத்தான்? எடப்பாடி சொன்னாரு. அந்த ஆள் படிக்கல, அவன் முட்டாளு. அந்த முட்டாள் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாங்கிறதுனால எல்லாரையும் ஆல் பாஸ் போட விட்டுறதா? சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. கேமரா முன்னாடியா? எவனாவது உலகத்துல மக்களின் தலைவன், முதல்வன், முதலமைச்சர் அப்படிங்கிறவன் ஆம்புலன்ஸ் அடிங்கடான்னு எங்கேயாவது எந்த முதலமைச்சராவது சொல்லி? ஆம்புலன்ஸ் அடிச்சாரா? ஒரு ஆள் அடிச்சா கூட வலிக்கும், ஆம்புலன்ஸ் அடிச்சா எப்படி சார்? ஓ, அடிபட்டவன் தானே ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான். அப்ப அவனை வேற மறுபடியும் அடிக்கணுமா? ஓ, நீங்க அப்படி வரீங்க. இவனுங்க மீட்டிங் நடத்துறப்ப ஆம்புலன்ஸ குறுக்க மறுக்க அனாவசியமா வருதான். ஆமா, அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பொய்யான ஆம்புலன்ஸ் தான், உண்மையான ஆம்புலன்ஸே கிடையாதான் அப்படின்னு அந்த ஆளு சொல்லி உண்மையிலேயே ஆம்புலன்ஸ்ங்கிறதே வந்து குறுக்க மறுக்க போனாவே அது தப்புங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி வச்சுட்டான். இவெல்லாம் முதலமைச்சரா? தப்பாவே இருந்தா கூட ஆம்புலன்ஸ் போனா சரின்னு நினைக்க வைக்கணும். அதானே சரி. இந்த ஆம்புலன்ஸ்ல பணத்தை கடத்துவாங்க. தேர்தலுக்கு பணம் எல்லாம் எதுல போகுது? ஆம்புலன்ஸ்ல தான் போகும். இவன் பண்ற கூத்து ஆம்புலன்ஸ்னாவே இவங்க ஆட்சியில தப்பாவே யூஸ் பண்ணிருக்காங்க.
புரியுதுங்களா? எது ஆள் கடத்துறது, பணம் கடத்துறது எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ் எடுத்திருக்காங்க. இவன் பாயிண்ட் ஆஃப் இவன் பண்ணது பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் தப்பு. அதனால எல்லாருக்கும் ஆம்புலன்ஸ்ல தப்பு, அதை அடிங்கடாங்கிறான். புரியுதுங்களா? முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஹலோ, ஒரு முதலமைச்சரை தப்பா பேசுறேன்னு சொல்லி உங்களுக்கு தப்பா தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல இப்ப உங்க டாபிக்கே எனக்கு என்னவோ தப்பா தெரியுது. நம்ம எடப்பாடி இழுக்கவே இல்லையே. எடப்பாடி இழுக்கவே இல்லைன்னு இல்ல, எடப்பாடினாலதான் இவ்வளவு நடந்திருக்குதுங்கிறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு தற்குறின்னு சுத்திட்டு இருக்காங்களே, இந்த தற்குறி எல்லாம் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் யாரு? யாரு? எல்லாம் எடப்பாடி தான். ஆல்பாஸ். அதான். புரியுதுங்களா? இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நடத்திட்டு ஒண்ணு இல்லைங்க. ஆமா, ஜெயலலிதா ஊழல் வழக்கு தானே உள்ளார போனாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஊழல் வழக்கு இல்ல செய்யலன்னு சொல்லி விடுதலையில வந்தாங்களா? இல்ல. தண்டனையில இருக்கிறப்பே செத்துட்டாங்க. அந்த ஊழல்ல கூச்சி வச்ச சொத்தெல்லாம் எங்கடா இருக்குது? எவன்கிட்ட இருக்குது? நியாயமான கேள்விதான். நியாயமான கேள்வியா? இந்த கேள்வியை எவனாவது கேக்குறான்? மறந்தாச்சு எல்லாரும். திமுக காரன் கேட்டானா? இல்ல. காங்கிரஸ் காரன் கேட்டானா? பிஜேபி காரன் கேட்டானா? அந்த சொத்து எங்க? அந்த அம்மா அவ்வளோ நகை போட்டிருந்தது, அந்த நகையெல்லாம் எங்க? அவ்வளவு செப்பல்லாம் வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் எங்க? தெரியலையே. வளர்ப்பு புல்லுன்னு எடுத்து வளர்த்தாங்களே, அங்க கொடுத்துட்டாங்களா? மக்களுக்கு பொதுவான ஆள் தானே அது. அனாதையா தானே இருந்து செத்துன்னு சொல்றீங்க, வாரிசு இல்லைன்னு தானே சொல்றீங்க. அதோட கணக்கு வழக்கெல்லாம் எங்க? இந்த கொடநாடு பங்களாவுக்கு பின்னணியில பல ஆக்சிடென்ட் நடந்தது. அது ஆக்சிடென்டா இல்ல மர்டரா? மர்டர் தான் தெரியுமே எல்லாருக்கும். மர்டர். அது ஏன் இன்னும் துப்பு தொலைங்கல? நீங்க அதெல்லாம் உங்க தலைவர் கிட்ட தான் கேட்கணும். உங்க திமுக சிஎம் ஸ்டாலின் சார் கிட்ட தான் கேட்கணும். திமுக ஸ்டாலின் சார்ட்ட கேட்கணுமா? ஒரு விஷயம் தெரியுதா? இதுல இருந்து யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அதான் ஏன்? மக்களே மறந்துட்டான். ஆமா, ஆனா நாம விட்டு நாம வச்சிருக்கோம். எதுக்காக? நாளைக்கு நானும் ஆக்சிடென்ட்ல அப்படிங்கிறது தான். ஆமா, இத கேக்குறவன் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுறோம். ஆமா. சரி, உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன? அதோ கேக்குறவங்கள இல்ல, சொல்றவங்களதான். இல்ல ஓகே, நீங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமால இருந்து எல்லாம் மறந்தா மாதிரி இப்ப புதுசா பேசிட்டு இருக்கீங்களே ஒரு டாபிக். அதான் எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அடுத்து என்ன நம்ம பேசுறது அப்படின்னு. அடுத்து ஒன்னும் பேச வேணாங்க. ஒண்ணும் இல்லைங்க, பேசிக்கா ஒரு சென்ஸ் இருக்கணுங்கிற எல்லாருக்கும். அந்த சிக்ஸ்த் சென்ஸா செவன்த் சென்ஸா? மனுஷன்னு இருக்கணும்ல, அந்த மனுஷனுக்கான அறிவுன்னு இருக்குல்ல, அடிப்படை அறிவுன்னு. அது 6ஓ 7ஓ 8ஓ ஏதோ ஒண்ணு அடிப்படை நாலேஜ்னு இருக்குல்ல. இந்த விஜய்னு ஒருத்தன் ஊரு ஊரா போய் எங்களுக்கெல்லாம் இருக்கு அடிப்படை நாலேஜ். இருக்கிறவங்க யாருமே ஏன் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஊரு ஊரா போய் 41 பேர் செத்ததுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கானே, இது ஆமான்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குதுன்னா அதுக்கு எவனாவது இல்லைன்னு சொல்லி எவனாவது அவமதிக்கிறானா? அப்ப இல்லன்னு சைலண்டா இருந்தாவே ஆமா தானே அர்த்தம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. அப்ப எல்லா பேரும் என்ன, திமுக தான் 41 பேர் செத்ததுக்கு காரணம். தெரியுமா, விஜய் இப்ப சைக்கிள் ஓட்ட தெரியாம ஓட்டி விழுந்து வாரி இருக்காரு. அதை கேள்விப்பட்டீங்களா? அதுவும் திமுக சதின்னு சொல்லுவீங்களே. விஜய்க்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. போன எலெக்ஷன்ல சைக்கிள் ஓட்டி தான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டான். ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ராத்திரி அடிச்சு போத சில நேரத்துல இறங்கலன்னா ஃபுல் போதையாவே இருக்கும். அது போதையில ஓட்ட முடியாம உளுந்தது. அதெல்லாம் போய் ஓட்ட தெரியலன்னு வேற சொல்றீங்களே, நான் என்னத்த சொல்றது? இப்ப விஜய் போதையில ஓட்டுனாருங்கிறீங்க, ஹேங் ஓவர். அப்புறம் சீரியஸா சைக்கிளும் நீச்சலும் வாழ்க்கையில ஒரு தடவை கத்துக்கிட்டா அடுத்தாப்புல எந்த காலத்திலயும் மறக்காது. இல்லையே, நாளா ஓட்டும் போது விழறனே. அடங்கு ஐயால, நான் என்னத்த சொல்றது? நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஓட்டும் போது விழறனே. எப்போ ஓட்டுறீங்க? இப்ப கூட ரீசன்ட் டேஸ்ல கூட சைக்கிளிங் பண்ணுவேனே. அதான், இப்படி எல்லாம் முட்டு கொடுத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு அந்த ஆளு எங்க உட்கார்ந்துருக்கான்னு கூட தெரியாது, ஆனா அந்த ஆளுக்கு முட்டு கொடுக்குறீங்க. நானும் சைக்கிள் ஓட்டி விழுவதானே செய்யறேன், அதே மாதிரி அவரும் சைக்கிள் ஓட்டி விழுவதானே செய்வார். அவரு போதையில எப்படி விழுந்தாருன்னு நீங்க சொல்லலாம், இது தப்பு இல்லையா?
ஓகே. நான் வந்து முட்டு தான் குடுக்குறேன். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய தூணே வச்சு சாட்சி வச்சிருந்தீங்களா? அதுக்கு என்ன சொல்றது? நான் தூணு வச்சிருந்தேனா? ம். நீங்க உள்ளார போய் பார்க்கலையா? ம். என்ன மாரி அந்த ஆள எவனுமே கலாய்ச்சிருக்க மாட்டான். அது தெரியும் எனக்கு. தெரியுமா? ம். ஆமா. அந்த கலாய்க்கிறதே அப்படியே உண்மை மாரியே பேசுனீங்களே. உண்மை மாரியா? ம். உங்களுக்கெல்லாம் தெரியல. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். ம்ஹ்ம். அதனால தான் தங்க முட்டை போடுற வாத்துன்னு எல்லாரும் கேள்விதான் பட்டிருப்போம். ம். ஒருவேளை விஜய் எல்லாருக்கும் தங்க முட்டை போடுற வாத்து குடுத்தா, ம். ஏழைன்னு இல்லாம அத்தனை பேரும் முட்டைய வித்து பணக்காரர்கள். ஆமா. பணக்காரன் ஆயிருவானே, தமிழ்நாடு பணக்காரன் நாடா ஆயிருமே, கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தன் கூட உங்க கையில ஒரு முட்டை கிடைச்சா கூட என்ன ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவேன் சார். ஆம்லெட் போட்டு சாப்பிடுவீங்களா? ம். ஹலோ, நான் சொல்றது தங்க முட்டை. தங்க முட்டையா இருந்தா அடகு கடையில கொண்டு போய் அடகு வச்சு வச்சிருப்பேன். அதான். இப்ப இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நகை மேல மோகமே இல்லாம போயிருச்சு. ஆமா. எந்த பெண்ணா இருந்தாலும் உடனே கழுத்துல காதுல எதுவும் இல்லாம ம். அப்படியே மூலியா திரியறது தான் வேலையா இருக்குது. அது முன்னாடி எல்லாம் ஃபேஷன் சார். ஃபேஷனா? ஆமா. மயிரை விரிச்சு போட்டு போறது தான் ஃபேஷனா? ம். ஒரு சடை பின்னி அழகா ஒரு மங்களகரமா அது இருக்குது. ஓல்டு ஃபேஷன். ஓல்டு ஃபேஷனா? ம். ஓ, பேயா திரியறது தான் ஃபேஷன். ஆமா. பேயே இப்பலாம் பின்னல் போட ஆரம்பிச்சிருச்சு. பேயே பின்னல் போடுதா? ம். ஆ. நான் என்ன சொல்ற வர்றேன்னா, நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ம். ஆமா. சரி விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க அண்ணி உங்களோட எக்ஸோட அண்ணி வந்து சினிமா விட்டு விலக போறதா அறிவிச்சிருக்காங்களாமே, உண்மையாவா? என்னாச்சு? கட்சியில போய் சேர போறாங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஓ! கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படின்னா, அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஹலோ, இப்ப எல்லாம் கல்யாணம் எப்படி தெரியுமா பண்ணிக்கிறாங்க? ம். முன்னாடி எல்லாம் காதலிப்பாங்க. ம். காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. ம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட். ம். ஆமா. இப்ப எப்படி தெரியுமா? முதல்ல எடுத்தோனே ஃபர்ஸ்ட் நைட். ம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ம். அதுக்கப்புறம் தான் காதல். ஓகே, ஓகே. இப்ப இது வரைக்கும் அவங்க பண்ணது ஃபர்ஸ்ட் நைட். அது ஓ. ஃபினிஷ் ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் தான் இப்ப கல்யாணம். ஓ. ஆமா. ஓகே, ஓகே. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சோ இது அடுத்தது. வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் மட்டும் தான் ஆகாம இருந்திருக்கு. ஹலோ, எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க லைஃப். அதான். இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் காதலிப்பாங்க. ஓகே. இப்ப ஒரு முதலமைச்சரா ஆயிட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் அதே பாலிசியை கொண்டு வந்துருவாரா? ஆல்ரெடியே பாலிசி இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கிறதே யாரு? மக்கள் தானே. ம். ஆமா, மக்களை பார்த்து தானே. ம். எல்லாருமே தலைவனை பார்த்து தான் மக்கள் பண்ணுவாங்க. ஆனா இவன் மக்களை பார்த்து இவன் பண்ணிட்டு இருக்கான். மக்கள் என்ன சார் பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு எங்கேயோ சிவனேன்னு இருக்காங்க. செவனேன்னு இருக்காங்களா? ஹலோ, கட்டின புருஷனை விட்டுட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காத்துட்டு இருக்கிற குரூப்பா இருக்காங்க தெரியுமா? காதல் புனிதமானது சார். அது காதலிக்கிறவங்களுக்கு. ம். கள்ளக்காதல் பண்றவங்களுக்கு அது கிடையாது. காதல்னாலே நல்லதுதான். அதுல ஏது கல்லது? பாத்தீங்களா? காதல்ங்கிறது கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லையா, ம். அவங்கள காதலிச்சா அது காதல். ம். கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ம். அவங்கள காதலிச்சா அது கள்ளக்காதல். எல்லாமே காதல் கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. காதலுக்கும் கள்ளக்காதலுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குது. காதல்ங்கிறது உயிரை கொடுக்கிறது, கள்ளக்காதல்ங்கிறது உயிரை எடுக்கிறது. ம். ஆமா. அதாவது காதலுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து இன்னொருத்தர் புருஷனா அப்படின்னு சொல்லி? காதல்னாலே அது நல்லதுதான். இதுல கள்ளக்காதல் அதெல்லாம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரிலாம். அதான். விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இருக்கிறது ஒரு புனிதமான காதல். அதை எப்படி நீங்க வந்து கள்ளக்காதல்னு சொல்லுவீங்க? புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஆமா. அப்படிதானே? ஆமா. ஆனா அது அபிராமி இல்ல, இது த்ரிஷா. நாய்க்காதல். இதெல்லாம் நல்ல காதலா? நல்ல காதல் தான் சார். நாய்க்காதல் பார்த்திருக்கீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல, கேள்விப்பட்டது இல்லையா? வேற என்ன இருக்கணும்? காதலுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். உங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேரு ம். இப்படி காதலுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் ம். நல்ல காதல் எது கள்ளக்காதல் எதுன்னே தெரியாம எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஒண்ணு தெரியுமா? ம். இப்ப எல்லாம் ஜெனரேஷன்ல ஒரு பையன் அட் ஏ டைம் 4 பொண்ணை காதலிக்கிறான்.
அது அதே மாதிரி ட்ரெண்டிங் காதல். ட்ரெண்டிங் காதல். ம். அதே மாதிரி ஒரு பொண்ணு ம். அட் ஏ டைம் 4 பையனை காதலிக்கிறாங்க. ஆமா. இதெல்லாம் எங்க போய் அது சொல்றது? ஜென்சி கிட்ஸோட காதல். அப்ப இதெல்லாம் சரி செய்யறது சமூக பார்வை அப்படிங்கறதெல்லாம் கிடையாதா? எவன் எப்படி வேணுமாலும் மாறு ம். அப்படிங்கிறதுனா ஆ? ஆமா சார். இப்ப இவ்வளவு நாள் நீங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். சரி எவனுமே சரி சொல்ல இருங்க. மாட்டேங்க. உங்களோட சிஎம் ஸ்டாருக்கு வந்து எது மேல காதல் அதிகம்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைவர் தானே அவரு. தலைவரா? ம். என்னோட எக்ஸ். இல்ல இல்ல சிஎம் சாருக்கு கேக்குறேன். மு.க. ஸ்டாலின் சாருக்கு என்ன எது மேல காதல் அதிகம்? எது மேல காதல் அதிகமா? ம். அவருக்கெல்லாம் இப்ப காதலிக்கிற வயசாங்க. ம். ம்? காதலுக்கு எது சார் வயசு வித்தியாசம்? பாத்தீங்களா? ம். இப்படியே ஏத்தி ஏத்தி விடுறீங்க. ம். அதனாலதான் வயசானா கூட ஓ காதல்னாவே பொண்ணுங்க பின்னால போறதுதான் காதல்னு கிடையாது. ம். புரியுதுங்களா? இந்த நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், இந்த 4 பேத்துக்கு நல்லது செய்யணும் அததான் சார் நானும் அப்படிங்கிற கேக்குறேன். மனப்போக்கம் இருந்தாலும் அதுவும் நல்ல காதல் தான். அததான் நானும் கேக்குறேன். சிஎம் சாருக்கு மக்கள் மேல காதலா அப்படின்னு கேக்குறேன். இதை நான் ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? அது நீங்க தான் சொல்லணும். ஒரு விஷயம், ம். அவர் நல்லா தான் காதலிக்கிறாரு. ம். ஆனா அந்த கம்யூனிட்டி பயில ம். சீரியஸா அவரோட காதலை புரிஞ்சுக்காம இவனுங்க கள்ள காதல் பண்றாங்க இல்லையா, ம். இவனுங்களோட காதலோடயே கம்பாரிசன் பண்ணிட்டு இதெல்லாம் நல்ல காதல் இல்லைங்கிறாங்க. ம். ஆமா.